ஆனா இந்த வீடு நல்லா இருக்கே! பார்க்கறதுக்கு டிஃபரெண்ட்டாவும் இருக்கே! அப்படின்னு நீங்க யோசிக்கிற மாதிரியான ஒரு வீடு. இந்த வீட்ல நெறைய விஷயங்கள்ல டிஃபரெண்ட்டா பண்ணியிருக்காங்க. அதே சமயம் பட்ஜெட்டையும் கருத்துல வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் பார்க்கறதுக்கு நார்மலான ஒரு பெட்ரூமா இருக்கும். அதே சமயம் அந்த கர்டைன 2 சைடு ஓப்பன் பண்ணீங்கன்னா, கார்டன் ஏரியாவுக்கு உள்ள நீங்க உட்காந்துருக்கிற மாரி இருக்கும். ஒரு பெட்ரூம்ல இருக்கிற மாதிரி இருக்காது. அதோட வீட்ட சுத்தி கார்டன் ஏரியா, லேண்ட்ஸ்கேப்பிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. வெளிய ஒரு கோர்ட்யார்ட் இருக்கும். அதே கோர்ட்யார்டு வீட்டுக்கு உள்ளேயும் அப்படியே கன்டின்யூ ஆகும். அந்த கோர்ட்யார்ட்லேருந்து லிவிங் ஏரியாவ நம்ம பார்க்கலாம். அங்க ஒரு சோஃபா செட்டப்பு. சிவில் ஒர்க்லயே அத டிசைன் பண்ணி அது மேல குஷன் மட்டும் போட்டுருக்காங்க. அந்த டிசைனுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹால டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி, வாலோட சேர்ந்த மாதிரியே பண்ணியிருக்காங்க. அதனால ஹாலோட சைஸ் சின்னதா மாறல. இது மட்டும் இல்லாம 2 இடத்துல ஹை சீலிங் இருக்கு. அந்த ஹை சீலிங்ல கர்டைன் இருக்கு. அத ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்றதால ரிமோட் கண்ட்ரோல்ல ஆப்பரேட் பண்ற மாரி குடுத்துருக்காங்க. அதோட 2 கிச்சன் இருக்கு. ஒண்ணு வந்து வெட் கிச்சன், இன்னொன்னு ட்ரை கிச்சன் அந்த மாரி குடுத்துருக்காங்க. இதுல ஒரு கிச்சன் மேடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, விறகு அடுப்புக்கான செட்டப்பும் வச்சிருக்காங்க. அதுல யூஸ் பண்ணக்கூடிய அந்த புகை எல்லாமே வெளிய போற மாரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதோட இந்த வீட்டுடைய டோரு, விண்டோஸ் எல்லாத்துலயுமே ஃப்ரேம் எல்லாமே ஸ்டீல்லயும், டோர் எல்லாமே வுட்லயும் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த வீட்ல என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, என்ன பட்ஜெட்ல இந்த வீட கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலான வீடியோவ பார்க்கலாம். ஹாய் சார். ஹாய் மனோஜ்ண்ணா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஓகே. அவங்க கம்பெனி பேர் சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியட்டும். ஆமாம் ஆமாம், நான் ஆர்கிடெக்ட் இன்சமா ஆ. இயாமா ஆர்கிடெக்ட்ஸில் இருக்கேன். கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா எல்லா ஏரியாலையும் பண்ணுறீங்க. ஆமாம், நம்ம இப்போ வந்து கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா அண்ட் மகாராஷ்டிரா மொத்தம் 5 ஸ்டேட்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஓகே. இப்போ நிறைய வீடு நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? இந்த வீட்டில் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கீங்க? என்ன சைஸ் இந்த வீடு? இந்த வீடு வந்து ஆக்சுவலி வந்து ஒரு 10 சென்ட்ஸ். ஓகே. மொத்தம் லேண்ட் ஏரியா வந்து 10 சென்ட்ஸ் அண்ட் வீடு சைஸ் வந்து பிலோ 3000 லைக் 2880 அந்த ஸ்கொயர் ஃபீட்டில் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பில்டப் ஏரியா G+1. ஓகே. பட்ஜெட் வந்து நம்ம வந்து ஒரு 90 lakhsல ஃபுல்லாக முடிச்சிருக்கேன். எக்ஸப்ட் லேண்ட் காஸ்ட் தனி வரும். ஓகே, ஓகே. லேண்ட் தனி தான். இப்போ இந்த வீடு லேண்ட்ஸ்கேப் எல்லாமே சேர்த்து நம்ம வந்து 90 lakhs கிட்ட இதாக இருக்கு மொத்தமாக. இப்போ யூஸ்வலாக நீங்கள் பண்ணுறது எல்லாமே வீடு மட்டும் இல்லாமல் அந்த இன்டீரியரு, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாமே சேர்த்து இது கூட நான் எக்ஸ்பிளைன் சொல்லியிருக்கேன். ஆமாம், லைக் வீடு, இன்டீரியர், லேண்ட்ஸ்கேப் எல்லாமே லைக் எல்லா மெட்டீரியலும் சேர்த்து தான் அந்த ரேட் சொல்லியிருக்கேன். இந்த வீடுக்கு டிசைன் எப்படின்னா கொஞ்சம் கண்டெம்பரரியாக இருக்கும், ஆனால் அவ்வளோ எல்லாம் ரொம்ப கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணல, கொஞ்சம் மினிமலாக இருக்கும். ஓகே. உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தா கூட தெரியும். ஆமாம், லைக் ஒரு மினிமலாக இருக்கும் அண்ட் டூ டைப் ஆஃப் ரூஃபிங்கில் தான் மொத்தமாக வந்து ஃபினிஷ் ஆயிருக்கேன். ஃப்ளாட் அண்ட் ஸ்லோப் ரூஃப் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஓகே. அது மேலே யூஸ் பண்ணியிருக்கிறதுலாம் ஷீட்டா, ஓடா? இல்லை, மேலே எப்படின்னா மேலே வந்து நம்ம கான்கிரீட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு மேலே வந்து ஓடு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் மேலே ஓடு ஒட்டி இருக்கு. ஸோ அந்த டெராகோட்டா வந்து ஹீட் ரிஜெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் உள்ள வரும்போது ஹீட் கொஞ்சம் கம்மி ஆகிடும். அண்ட் அது கூட அந்த இடத்துல எல்லாம் ரூம் ஹைட் கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடும். ஆமாம், ஸ்லோப்பாக இருக்கிறது ஹைட் இன்க்ரீஸ் ஆகிடும். அண்ட் அது கூட எலிவேஷன்ல வந்து ஒரு மேஜர் ஃபேக்டர் தான். உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிடும், ஒரு சைடில் வந்து பில்லர் இருக்கும், மற்ற சைடில் வந்து கேன்டிலீவராக இருக்கும். அண்ட் அந்த ஸ்ட்ரட் கொடுத்துருக்கேன், அது ஹேங் பண்ணி நிற்கிறதுக்கு. ஓகே. And the colors we have used with the white, grey, and you can see that teal green. அந்த மெட்டலுக்கு எல்லாம் ஒரு டீல் கிரீன் கலர்ல தான் கொடுத்துருக்கேன். ஈவன் த கேட் எல்லாமே வந்து அவ்வளோ டிசைன் எலிமெண்ட்ஸ் எங்கேயும் இல்லை, எல்லாம் சிம்பிள் தான் ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். சரி, உள்ள போயிடலாமா? ஆமாம். ஓகே. இது லேண்ட்ஸ்கேப்போட சேர்ந்த மாதிரி பார்க்கிங் ஏரியா. ஆமாம், லேண்ட்ஸ்கேப் அண்ட் பார்க்கிங் ஏரியா ஒரே மாதிரி தான். பிகாஸ் நான் சொன்ன 10 cents தான். கம்பேரிங் டு கேரளா இது வந்து அவ்வளோ சின்ன சைஸ் தான், சைட்டு தான். ஸோ எப்படின்னா நமக்கு வந்து 2 டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் தான் லேண்ட்ஸ்கேப் செட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஈவன் அந்த சைடில் போகும்போது அங்கே வந்து கிராஸ் வேற, ஒரு பேர்ல் கிராஸ் வேற ஃபுல்லாக செட் பண்ணியிருக்கேன். லேண்ட்ஸ்கேப் பார்க்கிங் எல்லாமே லைக் 2 ஹைப்ரிடாக பண்ணியிருக்கேன். ஓகே. வீடு லேண்ட்ஸ்கேப் ஃபீலும் இருக்கும், ஆனா இன்கேஸ் கெஸ்ட் எல்லாம் வரும்போது நமக்கு ஒரு 2-3 கார் ஏரியாவும் இருக்கும். இங்க இந்த லானுக்கு மேல கூட பார்க் பண்ணலாம். பிகாஸ் இது வந்து கிராஸ் பேவரா இருக்கும். ஸோ இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி இஃப் கிளைண்ட்டுக்கு வந்து பார்க் பண்ணா கூட இங்கே கூட வந்து நமக்கு 2 கார் பார்க் பண்ணிடலாம், அங்கே 3 கார் பார்க் பண்ணிடலாம். ஓகே. எமர்ஜென்சி கேஸ்ல அப்படி பண்ணலாம். ஓகே. இப்போ இது வந்து ஒரு கோர்ட்யார்ட் ஏரியா மாதிரியா? இது ஒரு அவுட் சைட் கோர்ட்யார்ட் ஏரியா மாதிரி தான். ஓகே. இங்க கூட டிஃபரன்ஸ் தெரியும். இது வந்து கிராஸ் பேவர் அண்ட் இங்கே வந்து நார்மல் கிராஸ், லைக் டிஃபரன்ஸ் தெரியுதுல. இங்கே வந்து பிளாக் எல்லாம் அண்ட் இதுக்கு மேலே கூட ஷேட் செட் பண்ணியிருக்கேன். ஸோ மழையெல்லாம் இருக்கும்போது கூட அவங்களுக்கு இங்கே வேணும்னா உட்காரலாம், இல்லை இங்கே வந்து அதை கிளாஸ் பண்ணியிருக்கிறதால ரெயின் வராது.
அந்த கிளாஸ் கூட டிசைன்ல தான் அந்த ஜாலி டிசைன் தான் அங்கே கொடுத்துருக்கு. நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ஓரோ சர்க்கிளும் அதில் ஓரோ ஸ்கொயரும் கஸ்டமைஸ் பண்ணி எங்கே எது கொடுக்கணும்னு கஸ்டமைஸ் பண்ணிட்டு தான் அது கொடுத்துருக்கேன். ஓகே. இது வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப், இங்கே ஃபுல்லாக கார்டன் மாதிரி. ஆமாம், இது கூட நான் சொன்ன மாதிரி தான் ஃபுல்லாக லேண்ட்ஸ்கேப்புக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன் கேஸ் ஆஃப் நீடட் தே கேன் பார்க் த கார் ஆல்சோ. அண்ட் ஃபுல்லாக லைக் ஆல் சைட்ஸில் வந்து ப்ராப்பர் ட்ராபிக்கல் பிளான்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அது செட்பேக் தான். இது ப்ராப்பர் செட் பேக். இங்கே வந்து நமக்கு ஒரு 1 meters தான், நம்ம ஒரு 1.5 meters செட் பேக் கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே. இப்போ இந்த ஏரியாவோட எல் ஷேப்பில் அப்படியே கார்டன் செட் பண்ண மாதிரி இருக்கு இல்லையா? எல் ஷேப்ல கார்டன் மட்டும் இல்லை, நமக்கு வந்து இந்த லைக் யூ கேன் சி இந்த பில்லர்ஸ் எல்லாம் வந்து ஆக்சுவலி இதெல்லாம் ஸ்ட்ரக்சர்ல தேவையில்லை, ஆனால் இதெல்லாம் வந்து டிசைனர் எலிமெண்ட் தான். ஓகே. இப்போ ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது யூ கேன் சி த வுடன் விண்டோ டோர் எல்லாமே இங்கே எல்லாம் வந்து நம்ம யூபிவிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூட லைக் காஸ்ட் கூட கிளைண்ட்டுக்கு பட்ஜெட் கூட பார்த்து அதுக்கப்புறம் டிசைனில் கூட அது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. ஃப்ரண்ட்ல வந்து மெயின் டோர் அண்ட் சேர்த்து அங்கே வந்து வுடன் அண்ட் பேலன்ஸ் எல்லா இடத்துல வந்து யூபிவிசி தான் பண்ணியிருக்கேன். சிட் அவுட் பார்க்கும்போது ஃப்ளோட்டிங் டைப் ஆஃப் சிட் அவுட் தான், ஒரு 3 ஸ்டெப்ல அப்ல இருக்கும். அண்ட் இங்கே கூட யூ கேன் சி இது வந்து நம்ம டெக்ஸ்சர் வால் பெயிண்ட் தான் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலி வந்து டிசைனுக்கு மட்டும் இல்லை, எப்பவும் ஒரு வீட்டில் இருக்கு நம்ம என்ட்ரன்ஸ்ல இந்த வால் வந்து டச் பண்ணதுக்கு அப்புறம் தான் உள்ள வரும் மோஸ்ட் ப்ராபபிளி எல்லாருமே. அண்ட் இங்க பெல் இருக்கும். அப்ப எப்பவும் வந்து இந்த வால் வந்து டர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் ஹையா இருக்கும். அதனாலதான் லைக் அதுவும் எடுத்து அண்ட் டிசைனர் எலிமெண்டா கூட தான் இது நம்ம வச்சிருக்கேன். வால்ல ஒருவேளை நம்ம அந்த ஒயிட் கலர் யூஸ் பண்ணிருந்தா அழுக்காயிடும். கண்டிப்பா இந்த இடத்துலாவது அழுக்காயிடும். அதிகமா வந்து தொடக்கூடிய ஏரியானால இது டிசைனுக்காகவும் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா, அழுக்காக கூடாது. இப்ப இந்த சைட் கூட உங்களுக்கு பார்த்து நம்ம வந்து 1 year மேலே ஆயிடுச்சு. இந்த சைட்டு 1 year ஆயிடுச்சு. எங்கேயாவது ஒரு ப்ராப்ளம் இல்லை. பிகாஸ் ப்ராப்பரா நம்ம வந்து ரெயின் வாட்டருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கூட கொடுத்துருக்கோம். ஓகே, லைக் வாட்டர் ப்ரூஃபிங் அண்ட் அதுக்கு மேலே ப்ராப்பர் ஷேட்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபார் சன் அண்ட் ரெயின் எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்பர் ஷேட்ஸ், வாட்டர் கட்டிங் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் இந்த வீடு இப்போவும் நல்லா இருக்கு. இது ஃப்ளோரிங் வந்து மார்பிளா? இது வந்து ஃப்ளோரிங் வந்து அங்கே வந்து லெதர் ஃபினிஷ்ட், ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து லெதர் ஃபினிஷ்ட் அண்ட் இது வந்து இந்தியன் மார்பிள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் முதல்ல சொன்னேன் கிளைண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் பட்ஜெட் கன்சர்ன் இருந்தேன். லைக் இப்போ விண்டோஸ் எல்லாம் பண்ணும்போது அப்படி எல்லாம் பண்ணது நேச்சுரல் மெட்டீரியல் தான் வேணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்தியன் மார்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, வீடு ஃபுல்லாவே. ஓகே, இது ரெண்டுமே வுட். ஆக்சுவலி வந்து இந்த ஷட்டர்ஸ் வந்து வுட். ஓகே, இது வந்து மெட்டல் தெரியுதா? இது மெட்டலா? ஆமா, டோர் வந்து வுட், ஃப்ரேம் வந்து மெட்டல், பட் டோர்ஸ் எல்லாம் வந்து வுட். இந்த டோர் வந்து 35-65 ஸ்பிளிட்ல தான் கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே. ஒரு பெரிய டோர், ஒரு சின்ன டோர். இந்த பெரிய டோரே போதும் எப்போவும் யூஸ் பண்ணதுக்கு. உள்ளே வரும்போது இந்த வீட்டுக்கு மொத்தமாக தீம் எப்படின்னா ஃபுல்லாக ஓப்பன் டைப்பில் தான் ஃபுல்லாக ஏரியா டிசைன் பண்ணியிருக்கேன். ஓகே. அண்ட் முதல்ல என்ட்ரான சின்ன ஒரு ஃபார்மல் லிவிங் ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, அது வந்து ஒரு 4-seater ஸ்பேஸ், 4 to 5 people ஈஸியாக அக்கமடேட் பண்ணலாம். அண்ட் அந்த லிவிங்கில் இருந்து யூ கேன் சி திஸ் பார்ட்டிஷன். இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்ட்டிஷன் தான் வித் ஃப்ளூட்டட் கிளாஸ். ஒரு ப்ரைவசிக்கு கொஞ்சம் பார்ட்டிஷன் இருக்கும், ஆனால் ஓப்பன் அந்த ஃபீல் இருக்கும். இந்த லிவிங்கில் இருந்து இதுதான் நம்ம ஒரு கோர்ட்யார்ட் ஸ்பேஸ். இந்த கோர்ட்யார்ட் ஸ்பேஸில் இருந்து நம்ம அவுட்டர் கோர்ட்யார்ட் இருக்குல்ல, ஃப்ரண்ட்ல இருக்குன்னா அந்த கோர்ட்யார்ட் ஏரியா இஸ் ஆல்சோ விசிபிள். ஓகே, இந்த கர்டனுக்குள்ள. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ஸ்லைடிங். இப்போ ஸ்லைட் பண்ணி 2 இடத்துல வந்து ஸ்லைட் பண்ணி யூ கேன் ஆக்சஸ் தட் ஏரியா ஆல்சோ. ஓகே ஓகே ஓகே. இந்த சீலிங் வந்து அது சேமா இல்ல? அதே சேம் கிளாஸ் கண்டினியூ டு இன்சைட். அதான் கண்டினியூ சீலிங். ஆமாம், கண்டினியூ. ஆனால் வெளியில் வந்து நார்மல் கிளாஸ், இங்கே வந்து டிண்டட் கிளாஸ். அதான் லைட்டிங் வந்து கம்மியாக இருக்கு. ஒரு ஆர்டிஃபிஷியல் கிராஸ் தான் ஃப்ளோரிங்காக கொடுத்துருக்கேன். ஓகே. அண்ட் லைவ் பிளான்ட். ஓகே, இது வந்து இன்டோர் கோர்ட்யார்டு, அது அவுட்டோர். ரெண்டையோட பிளான். ஆமாம், கிளைண்ட் அடிக்கடி NRI கிளைண்ட் தான், அப்போ அடிக்கடி இங்கே இருக்காது. ஸோ அதனால தான் இங்கே வந்து ஆர்டிஃபிஷியல் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது, அதனால தான் இங்கே கொடுத்துருக்கு. ஓகே, இது வந்து இதுதான் இந்த வீட்டில் வந்து ஒரு பெரிய ஹைலைட். ஓகே. அண்ட் இது இங்கே இருந்து தான் டிவி பார்க்கறதுக்கு. திஸ் இஸ் த ஃபேமிலி லிவிங் ஸ்பேஸ். ஓகே, அது கோர்ட்யார்ட்ல இருந்தும் பார்க்க முடியும். இது வந்து ஒரு சோஃபாக்கு பதிலா ஆனால் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு சிங்கிள் கோட் பெட் மாதிரி. ஓகே ஓகே. ஆமாம், அப்போ உட்காந்து அப்படியே வந்து எப்படி வேணா கூட உட்காரலாம், படுக்கலாம், எப்படி வேணா கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து கான்கிரீட். இது கான்கிரீட் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து மெட்டல்ல கஸ்டம் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு மேலே வுட் கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே ஓகே. இண்டஸ்ட்ரியல் ப்ளஸ் வுட். அண்ட் அது வந்து ஒரு விண்டோ மாதிரி ஒரு ஓப்பனிங், ஒரு பே விண்டோ டைப் ஆஃப் ஃபீல் தான் இங்கே ரிக்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே.
இந்த ஸ்பேஸ் வந்து கர்டைன் போடுறதுக்காக ஆமா. விட்டுருக்கு. இன் கேஸ் இஃப் தே வாண்ட் பிரைவசி நமக்கு வந்து ஒரு கர்டன் கொடுத்துருலாம். ஓகே. அண்ட் கம்மிங் டு த டைனிங், ம். நம்ம டைனிங் ஏரியா வந்து டபுள் ஹைட் சீலிங் தான் அண்ட் 6 seater டைனிங் டேபிள் தான் கொடுத்துருக்கு. கிளைண்ட் இவங்க லைக் 3 people, அப்போது 6 seater கொடுத்துருக்கேன். இஃப் தே வாண்ட் ஆல்சோ தே கேன் ஆட் 2 seats. ஒரு 8 seater ஸ்பேஸ் இருக்குது டைனிங் டேபிளுக்கு. 8 seater ஸ்பேஸ் இருக்குது. அப்போ 2 சைடிலும் வேணால் கூட போடலாம். அண்ட் ஒரு ஹேங்கிங் லைட் டைனிங்க்கு சென்டராக கொடுத்துருக்கேன். ஓகே. இந்த டைனிங்ல இருந்து தே கேன் ஆக்சஸ் த கார்டன் ஸ்பேஸ். நம்ம அவுட்டோர் கார்டன் அந்த எல்லாமே ஆக்சஸ் பண்ணிடலாம். இதுவும் ஒரு பெரிய பெரிய ஸ்லைடிங் டோர். இங்கே டபுள் ஹைட்ல வந்து கர்டன் கொடுத்துருக்கேன். அண்ட் அந்த கர்டன் வந்து ஆட்டோமேட்டட் கர்டன் தான். வி கேன் ஆக்சஸ் இட் ஃப்ரம் த ரிமோட் வித் த ரிமோட். ஓகே. ஆனால் டோர் வந்து ஃபிக்ஸட் டோர். விண்டோ வந்து ஃபிக்ஸட் விண்டோ. அண்ட் அங்கே எல்லாம் கர்டன் கொடுக்கும்போது இதுதான் ப்ராப்ளம். நமக்கு ஆக்சஸ் ஓப்பன் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த டபுள் ஹைட்ல கொடுக்கறது மொத்தமாக நம்ம வந்து ரிமோட்ல கொடுத்துருக்கேன். ஓகே. இதெல்லாம் தான் நம்ம கன்சல்ட் சொன்னதுல. இப்போ நம்ம அது முன்னாடியே பிளான் பண்ணி அங்கே ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்க பாயிண்ட். You can see that point. கரெக்ட். ஓகே. டைனிங்ல இருந்து there is a open kitchen. ஓப்பன் கிச்சனில் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர். ஓகே. ஒரு 2 seater போடலாம். அண்ட் அ ஸ்மால் ஒரு ஹுட் ஹோப் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் இருக்கும். சின்ன சிங்கிள் சிங்க் அண்ட் ஃப்ரிட்ஜ். ஓகே. இது வந்து ஒரு காம்பேக்டாக இருக்குது. இது வந்து ட்ரை கிச்சன் அண்ட் ஜஸ்ட் ஒரு பேண்ட்ரி டைப் ஆஃப் அ கிச்சன். ஓகே. அதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்போஸாக தெரியறதுக்கு டிண்டர் கிளாஸில் கொடுத்துருக்கு. அது கூட லைட் ஆஃப் பண்ணால் கூட. ஓகே. இப்போ இங்கே வந்து இன்னொரு கிச்சன். ஆமாம், இதுதான் நம்ம ஒர்க்கிங் கிச்சன். இந்த ஒர்க்கிங் கிச்சனில் வந்து ஒரு வாஷிங் மிஷின், பெரிய சிங்க், ஸ்டவ் அண்ட் ஆல்சோ ஃபயர் கிச்சன். ஓகே. இது வந்து இங்கே நிறைய வுட் ஃபயர் பண்ணி பார்த்ததுக்கு. அண்ட் லைக் எக்ஸாஸ்ட் வந்து அவுட் சைட், புகை இருக்காது உள்ள. புகை தான் அவுட் சைட் போயிடும். ஓகே. இங்கே வந்து பாத்திரம் வச்சு சமைக்கிறது. ஆமாம். ஓகே. டைனிங்கில் இருந்து பக்கத்தில் தான் நம்ம செப்பரேட் ஒரு வாஷ் கவுண்டர் கொடுத்துருக்கேன். இது வந்து ஸ்லைடிங்காக கொடுத்துட்டு இங்கே தான் டிபி எல்லாமே செட் பண்ணியிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ஆக்ட் ஆஸ் அ டிசைனர் பீஸ். ஓகே. அதை கவர் பண்ணுறது எல்லாமே தெரியாது. அதுதான் நிறைய வீட்டில் அது ஒரு வெளியில் தெரியும். அண்ட் ஒரு பெரிய வாஷ் கவுண்டர் ஸ்பேஸ், மிரர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அண்ட் திஸ் இஸ் அ காமன் டாய்லெட். இந்த டாய்லெட்டில் கூட நமக்கு வந்து யூ கேன் சி ஆட்டோமேட்டட் லைட். ஓப்பன் பண்ணால் லைட் தெரியும். லைக் ஒரு மூமெண்ட் இருந்தால் லைட் தெரியும். எல்லா பாத்திரமும் அப்படிதான் கொடுத்துருக்கேன். அந்த சேம் பார்ட்டிஷன் நம்ம இங்கே கூட கொடுத்துருக்கேன். ஓகே. டிவி யூனிட். ஆமாம், டிவி ஒரு பெரிய டிவி யூனிட். அண்ட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அப்படியே ரெஸ்ட் பண்ணி இப்படியே உட்காந்து வேணும்னா படுத்துட்டு எப்படி வேணா கூட யூஸ் பண்ணலாம். ஓகே. ஆமாம். இந்த வீட்டோட ஹைலைட் ஏரியாவே இதுதான். டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும். இப்போ ஒரு சோஃபா நான் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா போட்டால் அந்த ஸ்பேஸ் அந்த ஹாலில் இருந்து கம்மி ஆகிடும். பட் இங்கே என்னன்னா ஆக்சுவலி அதே சோஃபாக்கு மேலே ஸ்பேஸ் வி ஆர் கெட்டிங். அண்ட் நம்ம ஹாலுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகலை. ஆமாம். இது வந்து இந்த வால்வை கன்சீல்டாக போன மாதிரி இருக்கும். தான் இந்த வீட்டுக்கு மெயின் ஹைலைட். ரொம்ப பெரிய ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் இங்கே இருந்து தான் ஸ்டேர் கேஸ். அது வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ளஸ் வுடன் ஸ்டேர் கேஸ் தான் நம்ம பண்ணியிருக்கேன். அண்டர்நீத் அங்கே ஒரு ஸ்டடி டேபிள் அண்ட் அ ஷூ ரேக் கொடுத்துருக்கேன். ஓகே. இந்த டிவி யூனிட் வந்து பேக் சைடு இருக்கிறது லேமினேட்டா இல்லை டைலா? லேமினேட். 2 color லேமினேட் கொடுத்துட்டு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அண்ட் ப்ரொஃபைல் லைட் வச்சுட்டு ஹைலைட் பண்ணியிருக்கேன் அந்த டிவி யூனிட். டிவி யூனிட்டும் பார்க்குறதுக்கு சிம்பிளாக அழகாக இருக்குது மாடலாக. ஆமாம். அண்ட் கம்மிங் டு த டோர் ஆல்சோ முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து மெட்டல் ஃப்ரேம்ஸ். ஓகே. ஃப்ரேம் மட்டும் மெட்டல், ஸ்டீல் ஃப்ரேம்ஸ் வித் வுடன் டோர். திஸ் இஸ் த மாஸ்டர் கிளாஸ். ஆக்சுவலி வந்து நம்ம லிண்டல் ஹைட் வந்து 270 கொடுத்துட்டு we have separated. ஓகே. ரெண்டல் ஹைட் வந்து சீலிங்ல கொடுத்துட்டீங்க. ரெண்டல் 7 அடியில் வரல. 7 அடியில் வரல. ஓகே. ஃபுல் ஓப்பன் கொடுத்ததால இங்கே கிளாஸ் 9 அடி லிண்டல் கொடுத்துட்டு அங்கே இருந்து இதை கொடுத்தேன். ஓகே. இங்கே வந்து திஸ் இஸ் த வார்ட்ரோப். அது வந்து 4 door வார்ட்ரோப் வித் லாஃப்ட். ஓகே. அண்ட் அ டாய்லெட் with wet and dry separated. ஒரு dressing table, like king size bed, 2 side table and a seating. ஓகே.
இப்போ இந்த பெட்டு, அந்த டிவி, அந்த ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாம் அந்த பட்ஜெட்டுக்குள்ள தான் வருது. ஆமாம் ஆமாம், ஏசி கூட எல்லாமே சேர்த்து. ஓகே ஓகே இந்த ஃபால் சீலிங் வந்து இந்த லைட்டிங் வந்து ட்ராக் லைட் கொடுத்துட்டு ஓகே. அது வந்து ஆக்சுவலி வி கேன் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். மூவ் பண்ணி வச்சிடலாம். அந்த ட்ராக் லைட்டிங்கில் தான் லைட்டிங் வருது. அண்ட் ஹேங்கிங் லைட், ஈவன் லேமினேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணது வந்து மிக்ஸ் பண்ணி தான் ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ், அதே சேம் கலர் நார்மல் லேமினேட்ஸ் அண்ட் க்ளோசி ஃபினிஷ். அப்போ மிக்ஸ் பண்ணி தான் லேமினேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. டாய்லெட்டுக்கு இன்சைட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் இங்கே கூட ஆட்டோமேட்டட் தான். கலர்ஸ் கூட யூ கேன் see the difference in the colors and பெரிய வெண்டிலேட்டர்ஸ், லைட்டிங், நேச்சுரல் லைட்டிங் வருதுக்காக தான் எல்லாமே கொடுத்துருக்கு. இது ஆப்போசிட்ல இன்னொரு பெட்ரூம். இது வந்து பேரண்ட்ஸ் ப்ளஸ் கிட்ஸ் மாதிரி பெட்ரூம் தான். ஓகே ஓகே. அப்போது ரெண்டு லைக் கிட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு தீமில் தான் பண்ணியிருக்கேன். நிறைய கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணல இந்த ரூமில். ஆனால் கூட சின்ன லைக் கேன் see a small shade of a pink. ஓகே. லைக் இந்த ஹேண்டில்ஸ், இங்கே ஹேண்டில்ஸ் அந்த ஒயிட் அதுதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். 2 சிங்கிள் பெட் தான் கொடுத்துருக்கேன். ஓகே. ஃபால் சீலிங், இந்த ஃபால் சீலிங் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். கர்வியாக டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த கர்வில் இருந்து லைட் ஓகே வாஷ் பண்ண அந்த வால் அண்ட் இந்த சைடில் வந்து கர்டனுக்கு வாஷ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே. அண்ட் இந்த ரூமில் கூட லைட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லைட் தான். தட் ஆல்சோ வி கேன் tilt it. ஓகே ஓகே. இது இப்போ ரெண்டு சைடில் தான் we focused. If you want to focus some other area also you can tilt that it. ஓகே. இந்த வார்ட்ரோப் ஆல்சோ ஒரு 4 door வார்ட்ரோப் ப்ராப்பராக கொடுத்துருக்கு. வார்ட்ரோப் சைடில் எல்லாம் டோட்டல் லேமினேட் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸ்மால் ட்ரெஸ்ஸிங், 2 சைடுமே இது லாங் கர்டன்ஸ். இந்த 2 சைடிலும் விண்டோ தான், லாங் கர்டன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். How beautiful it is when we open this. வெளிய இருந்த அந்த லேண்ட்ஸ்கேப் ஏரியா சூப்பரா இருக்கு. இந்த சைடும் அதே மாதிரி ஓபன் பண்ணலாம். ஆமா, அந்த சைடுல சேம் ஃபீல் தான். ஆக்சுவலி how beautiful it is வந்து பாருங்க. ஓபன் பண்ணா ரூமே வேற மாதிரி ஃபீல்லே போயிட்டு இருக்கும். ஆமா, ரூமோட லுக்கே வேற மாதிரி ஆயிடுச்சுல. க்ளோஸ் பண்ணும்போது வேற மாதிரி, ஓபன் பண்ணா ரியலி இட் டிஃபர்ஸ். ஆமா ஆமா ஆமா. அப்போ இது நான் சொன்னேன் கிட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் தான். அப்போ அம்மா எல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஓப்பனாக இருந்தால் அந்த கார்டன் எல்லாம் ப்ராப்பராக தெரியும். அவங்க ப்ரைவசி, ஓகே ப்ரைவசி மேட்டர்ஸ், அதனால தான் இவ்வளோ கர்டன், அது வந்து பிளாக் அவுட் கர்டன் தான் கொடுத்துருக்கு. ஆனால் கூட அவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும்ல ரூமுக்குள்ளே உட்காரும்போது. லைக் உங்களுக்கே எப்படி தெரியுது, அந்த அதுக்குள்ளே உட்கார்ற மாதிரியே ஃபீல் இருக்கு. லைக் பெரிய பெரிய விண்டோஸ் எல்லாம் கொடுக்கும். அதனால தான் பேக் சைட் அண்ட் போத் சைட் இவ்வளோ பெரிய விண்டோ கொடுத்துருக்கு. ஓகே. இது இந்த ரூமோட அட்டாச் பாத்ரூம். ஆமாம், அட்டாச் பாத்ரூம். அது கூட வெட் அண்ட் ட்ரை செப்பரேட்டட். நான் இப்போ சொன்ன மாதிரி தான் இந்த வீட்டில் மெயின் ஹைலைட் பெரிய விண்டோ, பெரிய வெண்டிலேட்டர்ஸ் எல்லாமே கொடுத்து கிளைண்ட்ஸ் மெயின் ப்ரையாரிட்டி வாஸ் நேச்சுரல் லைட்டிங் ரொம்ப உள்ள வரணும். ஓகே. அப்போ அது நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கேன். இந்த வீட்டில் லைட்டே தேவையில்லை. இப்போ நமக்கு இந்த ஷூட்டுக்காக இருக்கிறதுனால தான் வி ஜஸ்ட் வாண்ட். அதர்வைஸ் எங்கேயும் தேவையில்லாவே ஓப்பன் தான். அந்த வால் உள்ள 2 சைடுலும் டபுள் லைட் ஓப்பன். சன்லைட்டுக்கு பஞ்சமே இல்லை. அப்போ ஒரு பாசிட்டிவ் ஃபீல் வரும். வுடன் ஸ்டேர்கேஸ் வித் கிளாஸ், அது கூட வுட் தான். இதுவும் ஆட்டோமேட்டட் தானே? இல்ல, இந்த ஆட்டோமேட்டட் இல்லை. பிகாஸ் இது நமக்கு ஆக்சஸ் பண்ணலாம். இது கூட ஆட்டோமேட்டட் கொடுத்தா நல்லது தான். பட் நான் முதல்ல சொன்ன அந்த லைக் கிளைண்ட்டுக்கு வந்து பட்ஜெட் இருக்கு. ஓகே ஓகே. இந்த பட்ஜெட்ல கம்ப்ளீட் பண்ணணும்னு இருக்கு. ஸோ நமக்கு தேவையான இடத்துல மட்டும் கொடுத்துருக்கேன், அல்லாத இடத்துல வேணாம். இங்கேயும் அதே மாதிரி ஒரு சீட்டிங். ஆனா இங்க எப்படின்னா கோர்ட்யார்ட் இல்லை, அப்படியே இங்கே தான் ஃபினிஷ் ஆகுது வீடு இந்த இடத்துல ஃபினிஷ் ஆகும். அது வந்து அந்த கோர்ட்யார்ட் ஏரியா இங்கே, அது அவுட் சைட் கோர்ட்யார்ட் ஏரியா. டிஃப்ரென்ஸ் அந்த டிண்டட் கிளாஸ் அண்ட் அந்த கிளாஸுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் அங்கே வரும். இது விண்டோ தான். ஆமாம், இது ஒரு லிவிங் ஏரியா தான். இது ஒரு அப்பர் லிவிங் ஏரியா. இந்த வீட்டில் வந்து மேலே வந்து நம்ம இன்டீரியர் எதுவும் பண்ணல. ஓகே. ஒன்லி இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் வி ஹேவ் கம்ப்ளீட்டட். ஒன்லி இந்த மேலே வந்து இந்த இடம் மட்டும்தான் வி ஹேவ் ஃபினிஷ்ட் ஆஃப். பேலன்ஸ் எல்லா இடத்துல வந்து ஜஸ்ட் ஃப்ளோரிங் அண்ட் டாய்லெட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. யூ கேன் see that. மேலே கூட 2 பெட்ரூம் இருக்கும். நம்ம மாஸ்டர் பெட்ரூமுக்கு மேலே ஒரு பெட்ரூம் இருக்கும். ஃபர்னிஷ் எல்லாம் பண்ணல. ஓகே. இது ஒரு பெட்ரூம். ஆமாம். ஆனால் இந்த பெட்ரூமில் வந்து கீழே வந்து நம்ம ஒரு டாய்லெட், காமன் டாய்லெட் இருக்கும்ல, அந்த ஏரியா வந்து we have used it as a ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம். இது வந்து வாக்கின் வார்ட்ரூம் மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். வாக்கின் வார்ட்ரூம் மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ அப்படியே டாய்லெட் வச்சிருக்கோம். அதே மாதிரி இங்கே ஒரு பெட்ரூம். ஆமாம், இன்டீரியர் ஃபர்னிச்சர் அதெல்லாம் பண்ணல. ஆனால் ஏசி வைக்கிறதுக்கு லைன் யூ கேன், நீ ஏசி வைக்கும்போது ட்ரில் எல்லாம் பண்ண வேணாம், கனெக்ட் பண்ணால் மட்டும் போதும். அப்போது இது இப்போ ஒரு 6 monthsக்கு அப்புறம் இல்லை 1 yearக்கு அப்புறம் இந்த கிளைண்ட் ஃபினிஷ் பண்ணுறேன்னா அவங்களுக்கு அது வந்து ட்ரில் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும். அப்போ ஸோ ரொம்ப காஸ்ட் அதிகம். அப்போ எல்லா லைனும் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. ஜஸ்ட்
பின்னாடி ஒரு கம்ப்ரஸர், உள்ள வந்து ஒரு ஏசி மட்டும் கொடுத்தா போதும். ஃபிக்ஸ் பண்ணா மட்டும் போதும். ஆமா, ஓகே. அதே. இங்கே கீழே இருந்த மாதிரியே இங்கேயும் லாங் விண்டோ Open வித் பால்கனி. ஓகே. ரெண்டு சைடுமே பால்கனி எல் ஷேப் பால்கனி இருக்கும். இது ஓப்பனபிள் தான். ஓப்பன் திஸ் இஸ் ஃபிக்ஸட் கிளாஸ். ரெண்டு சைடில் வந்து ஓப்பனபிள். ஓ, டோர் வந்து இந்த பக்கம். இந்த பக்கம். எஸ், இந்த பால்கனியில் இருந்து அந்த க்ரீனரி, அந்த கேரளா க்ரீனரி ஃபுல்லாக தெரியும். அண்ட் ஃப்ரண்ட் சைடில் கூட அந்த பால்கனி, அந்த ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது இருக்குன்னு அந்த பால்கனி. ஸோ ஒரு எல் ஷேப் பால்கனி. ஆக்சுவலி இந்த பால்கனி வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் விண்டோக்கு ஷேடாக கூட ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம எக்ஸ்ட்ரா கட்டின மாதிரி இல்ல. திஸ் இஸ் த ஷேட். அது வந்து we have converted it as a balcony also. ஓகே ஓகே. அண்ட் இந்த இதுக்கு மேலே வந்து ரூஃப் கொடுக்கும்போது அது கொஞ்சம் கூடி வெளியில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ எல்லா சைடில் இருந்து தண்ணி எல்லாம் வராமல் டிஸ்ப்ரொடெக்டட். ஓகே ஓகே சார். இப்போ இந்த வீடு ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதே மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டிலையும் பண்ணுறீங்க. ஆமாம், கரெக்டுங்களா? இப்போ உங்களுக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி சர்வீஸ் வந்து கொடுப்பீங்க? ஆக்சுவலி வந்து இப்போ வந்து நமக்கு தமிழ்நாட்டில் வந்து மோர் தேன் 20 ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகே. ரன்னிங் சைட்டே இருக்கு. ரன்னிங் சைட்டு 20 மேலே இருக்கு. டிசைனிங் ஸ்டேஜில் இருக்கிற சைட் கூட நிறைய இருக்கும். ஆக்சுவலி வந்து நம்ம சர்வீஸ் என்னன்னா, ஒரு கிளைண்ட்டுக்கு எந்த மாதிரி ஒரு வீடு வேணும், ஓகே, அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அவங்க பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்து அவங்க ரெஃபரன்ஸ் எடுத்து அவங்கள சைட் பார்த்து தான் நம்ம பிளான் டிசைன் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோங்க. ஓகே. அது வந்து சைட்டில் எப்படி போகணும், லைக் எங்கள் ஃபவுண்டேஷன்ல இருந்து எப்போ லைக் கம்ப்ளீட் ஆகணும், அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இன்டீரியர் கூட டைல் மெட்டீரியல் எல்லாமே வந்து கைடன்ஸ் தான் நம்ம கொடுக்கும், லைக் கன்சல்டிங். ஓகே ஓகே. கிளைண்ட் கிட்ட ஒரு கான்ட்ராக்டர் இருந்தால் கூட அவங்கள டீச் பண்ணி இது எப்படி வரணும் கைட் பண்ணி, ஓகே, இது எப்படி போகணும், இந்த சைட்டில் எந்த டைமில் எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், எந்த டைமில் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணணும், எந்த டைமில் அந்த மொத்தம் ஸ்டேஜஸ் அது வந்து ப்ராப்பர் நம்ம சைட் இன்ஜினியர்ஸ் வந்து சைட்டில் போய் செக் பண்ணி நம்ம சைட் இன்ஜினியர்ஸ்லாம் மொத்தமாக நம்ம டீமே போய் அடிக்கடி அந்த டைமில் போய் செக் பண்ணி ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கு, நம்ம டிசைன் படி போகுதா, அந்த ஒர்க்குக்கு குவாலிட்டி இருக்கா, டிசைன் மட்டும் இல்லைல்ல, அங்கே ஒர்க் போனது வந்து குவாலிட்டி இருக்கா. ஸோ நம்ம வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியாக தான் ஆக்ட் பண்ணும். ஓகே. லைக் கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்டர் இருக்கும், அந்த கான்ட்ராக்டர் இல்லைன்னா வி வில் அசிஸ்ட் தெம். நம்ம நிறைய சைட் போயிட்டு இருக்கோம்ல, அங்கே எங்கேயாவது ஷார்ட் லிஸ்ட் பண்ண கான்ட்ராக்டர் கூட இருக்கும், அது கூட அசிஸ்ட் பண்ணி கொடுத்துரும். அப்போது இந்த கான்ட்ராக்டர் வந்து நல்ல லைக் கிளைண்ட்ல வந்து ஏமாற்ற முடியும். மேபி சம்டைம்ஸ் தேர் ஆர் சம் கான்ட்ராக்டர்ஸ், எல்லாருமே அப்படி இல்லை, நிறைய நல்ல கான்ட்ராக்டர்ஸ் இருக்கு. இன்கேஸ் அப்போ வந்து நமக்கு வந்து ஓகே மெட்டீரியல் யூஸ் பண்ண தப்பாக இருக்குது, நம்ம ஸ்பெக்கில் எல்லாம் மெட்டீரியல் இல்லை யூஸ் பண்ணுனது. ஓகே ஓகே. அந்த மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப அவங்க ஏதாவது கம்மி பட்ஜெட்ல இருக்கும்ல, உங்களுக்கே தெரியும், லைக் அப்படியே கொட்டேஷன் கொடுத்தா நிறைய லைக் நம்ம ஊரில் அப்படி போயிட்டு இருக்கேன். ஸோ வி கேன் அசிஸ்ட் தெம் வித் த மெட்டீரியல், ஹவு தே ஆர் கன்ஸ்ட்ரக்டிங், ஹவு தே ஆர் யூஸிங் த மெட்டீரியல், ஹவு தே லைக் நம்ம டிசைன் மட்டும் இல்லை, நான் டிசைன் கொடுத்தது ஒன்று, அங்கே சைட்டில் வந்தது வேற ஒன்றுன்னு இல்லை. ஓகே, ரெண்டுமே ஒரே மாதிரி வரணும். மேபி வாட் வி ஆர் திங்கிங் இஸ் நம்ம டிசைனுக்கு மேலே சைட்டில் வரணும். அதை டிசைனில் வந்து ரெண்டரிங்க்கு மேலே சைட் ரியலில் வரும்போது ரெண்டரிங்க்கு மேலே நல்லா தெரியணும். ஓகே, அப்படி தான் நம்ம டிசைனிங் ஸ்டேஜஸில் வி ஆர் திங்கிங். அண்ட் அது வந்து எந்த மாதிரி நல்ல மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி குவாலிட்டியில் பண்ணணும், லைக் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அதுதான் வி ஆர் மானிட்டரிங். ஓகே, ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நீங்கள் மானிட்டர் பண்ணுவீங்க. டேரெக்டாக மானிட்டர் பண்ணிட்டு ஒர்க் அப்படி போகலன்னா வி வில் ஆஸ்க் தெம் டு ஸ்டாப். ஓகே ஓகே. அண்ட் ரீடு. இதுதான் இப்படி தான் ஒர்க் போயிட்டு இருக்கு. அவர் டீம் இஸ் அவ்வளோ கேப்பபிளான டீம் தான் நம்ம கிட்ட இருக்கு. we all will go to the site frequently. இப்போ ஒரு கிளைண்ட் வந்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க, அப்போனா நீங்க கிளைண்ட்டுக்கு பதிலா இந்த குவாலிட்டி செக் பண்றது அதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க. ஆமா, எல்லாருமே பிஸியான ஆளுங்க தான். இப்போ you will be busy with யூடியூபர், அது இல்லை அதே மாதிரி கிளைண்ட் will be busy with IT ப்ரொஃபஷன் ஆர் பிஸ்னஸ்ல பிஸியா இருக்கும், NRIs இருக்கும், எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு எப்பாவது யாராவது வந்து லைக் தே வில் அரேஞ்ச் லைக் ஃபேமிலி பர்சனை யாராவது வந்து செக் பண்ணதுக்கு சொல்லும் இல்லை இருந்தால் கூட அவர் நாலேஜ் இல்லைல்ல, அவங்களுக்கு இருக்காது இல்லை. ஓகே, we are this much experience in this market. அப்போ நமக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கிளைண்ட்டுக்கோ கிளைண்ட் ஃபேமிலிக்கோ இருக்காது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தே கேன் யூஸ். ஓகே ஓகே. அண்ட் we are providing that experience not only இந்த டிசைன் மட்டும் இல்லை, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுற மொத்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து 350 மேலே நம்ம ஃபினிஷ் பண்ண ப்ராஜெக்ட்ஸே இருக்கும். அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான்
நமக்கு ஒரு கிளைண்ட்டுக்கு புதுசாக ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடு பண்ணுறீங்க, அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க யார்கிட்ட கேட்பாங்க? அந்த கான்ட்ராக்டர் கிட்டயா இல்லை உங்ககிட்டயா? எந்த ப்ராப்ளம்னா கூட நம்மக்கிட்ட தே கேன் கன்சல்ட். ஓகே. பட் இப்போது அதில் வந்து கான்ட்ராக்டர் தப்பானா வி வில் ஆஸ்க் தெம் டு கிளியர். கிளைண்ட்டுக்கு வேணால் கூட சொல்லலாம். பட் அந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. அதனால தான் வி ஆர் ஸ்டாண்டிங் ஹியர். ஓகே ஓகே. இருக்கும் நிறைய நமக்கு 100% எந்த சைட்லையும் சொல்ல முடியாது. எல்லா சைட்டில் எத்தனை பெஸ்ட் கான்ட்ராக்டர் ஆனால் கூட கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளம் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சு அது சால்வ் பண்ணது தான் நம்ம டியூட்டி. அப்போ கிளைண்ட்டுக்கு எந்த டைமில் கூட நம்ம வந்து கால் பண்ணி அந்த டவுட் கேட்கலாம். தே கேன் விஷுவலைஸ் வாட் இஸ் கம்மிங். லைக் முதல்ல இந்த ஃபினிஷிங் ஸ்டேஜில் இந்த வீடு எப்படி இருக்குன்னு அது முதல்ல விஷுவலைஸ் பண்ணலாம். அது உள்ள இன்டீரியர் ஆனாலும் எக்ஸ்டீரியர் ஆனாலும் எல்லாமே. ஸோ அப்போ டிசைன் வைஸ் அது வர்றதுக்கு ஈவன் கிளைண்ட் கேன் மானிட்டர். அது கூட நிறைய கைடன்ஸ் ட்ராயிங் எல்லாம் வேணும். பட் இது வந்து மெட்டீரியலில் தான் நிறைய ப்ராப்ளம் போயிட்டே இருக்கும். ஓகே ஓகே. ஸோ அந்த கிளைண்ட்டுக்கு நம்ம டிசைன் மட்டும் இல்லை, டிசைனில் கூட அண்ட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜஸில் கூட நம்ம ஹெல்ப் இருந்தால் இட் இஸ் பெஸ்ட் ஐ திங்க். ஓகே ஓகே. இப்போ கான்ட்ராக்டர் அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ உங்ககிட்ட வந்து எங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான கான்ட்ராக்டர் நீங்களே கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? இப்போ கிளைண்ட் ஒரு கான்ட்ராக்டர் இந்த கான்ட்ராக்டர் கொடுக்கணும் சொன்னால் கூட வி வில் செக் ஹிஸ் ஒர்க், த குவாலிட்டி. நம்ம கான்ட்ராக்டர் ஆனாலும் சேம். ஓகே ஓகே. their work quality and quotation கூட செக் பண்ணோம். பிகாஸ் அண்ட் அந்த கொட்டேஷன்ல லீஸ்ட் இல்லை, அந்த கொட்டேஷன்ல வாட் ஆர் தே யூசிங் த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், சிமெண்ட்ஸ் இது எல்லாமே நம்ம ஸ்பெக் இருக்கும். அப்போ அதில் வந்து அவங்க மேட்ச் ஆகுனா செக் பண்ணுவீங்க. பெர்ஃபார்மன்ஸ் இந்த சைட், அவங்க பொட்டன்ஷியல் இதெல்லாமே செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் we will finalize the contract. ஓகே. ஆனால் கூட இப்போ உங்களுக்கு இப்போ லைக் there are many type of contractors. இப்போ ஃபுல் ஒர்க் எடுக்கிற கான்ட்ராக்டர்ஸ் இருக்கும். லைக் ஸ்ட்ரக்சர்ல ஃபவுண்டேஷன்ல இருந்து ஃபினிஷிங் பண்ணுற கான்ட்ராக்டர்ஸ் இருக்கும். இல்லைனா ஸ்பிளிட் ஆன் போன கான்ட்ராக்டர் கூட இருக்கும். லைக் தே வில் இப்போ சிவில் ஒர்க் மட்டும் தே வில் அவங்க சிவில் ஒர்க்கில் மாஸ்டராக இருக்கும். பட் அவங்க கிட்ட எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டரும் நல்லா இருக்காது. மேபி அதில் பிளம்பிங் நல்லா இருக்காது, டைல் கான்ட்ராக்டர். ஸோ வாட் வி ஆர் சஜஸ்டிங் இஸ் ஒரு பெஸ்ட் சிவில் கான்ட்ராக்டருக்கு கொடுத்துடலாம். ஓகே. அப்போ பெஸ்ட் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டருக்கு வேற கொடுத்துடலாம், பெஸ்ட் பிளம்பிங் கான்ட்ராக்டர் வேற கொடுத்துடலாம். ஸோ நம்ம வீடு பெஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்கும் பெஸ்ட். ஊரில் வந்து டைல் பண்ணது இந்த ஆள் தான் பெஸ்ட், ஆனால் அந்த கான்ட்ராக்டர் ஸ்டாஃப் அந்த இல்லை கூட இருக்கும். வாட் வி ஆர் திங்கிங் இஸ் வி வாண்ட் ஆல் த பெஸ்ட் கான்ட்ராக்டர்ஸ் டு பி இன் த சைட். ஓகே ஓகே. அப்போ தான் சைட் நல்லதாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே. இப்போ நார்மலாக ஒரு வீடு பண்ணுறதுக்கும் ஆர்கிடெக்ட் ஒரு வீடு பண்ணுறதுக்கும் டைம் டியூரேஷன் வந்து அதிகமாக இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் டைமில் டியூரேஷன் வில் பி மோஸ்ட் ப்ராபபிளி சேம் தான். சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். பிகாஸ் அந்த டிசைனுக்காக சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆனால் கூட இருக்காது. இந்த இனிஷியல் ஸ்டேஜ் பிஃபோர் ஸ்டார்டிங் வந்து வி நீட் திஸ் மச் டைம். முதல்ல சொன்னேன், நம்ம கிளைண்ட் கிட்ட பேசி வாட் தே வாண்ட் அவங்க கிட்ட ஃபுல்லாக எடுத்துட்டு தான் வி ஆர் டிசைனிங். அதில் கூட கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷனில் மேபி சேஞ்சஸ் இருக்கும். அந்த சேஞ்சஸ் கூட 1-2 சேஞ்சஸ் கூட செட் பண்ணிட்டு தான் வி ஆர் ஃபைனலைசிங். ஆஃப்டர் தட் எலிவேஷன் போயிடும், டிசைன் மொத்தமாக ஃபினிஷ் பண்ணும். அப்படி தான் போயிட்டே இருக்கும். அந்த ப்ராசஸுக்கு இட் வில் டேக் ஆல்மோஸ்ட் 2.5 months. ஓகே. அப்போ நம்ம 2.5 months முன்னாடி பிளான் பண்ணோம் பிஃபோர் வி ஸ்டார்டிங். ஓகே. அதில் எனக்கு வேணும்னாலும் ஈஸியாக ஒன் மந்த்துக்குள்ளேயே பண்ணிடலாம். பட் அந்த குவாலிட்டி இருக்காது, டிஃப்ரெண்ட். ஓகே. நான் என்ன வாட் வி ஆர் திங்கிங் இஸ் அந்த டிசைனிங் ஸ்டேஜில் வி நீட் டு ஃபைனலைஸ் எவ்ரிதிங். ஸ்ட்ரக்சர் டைமில் அந்த சேஞ்ச் இந்த சேஞ்ச் எல்லாம் பண்ண முடியாது. அந்த சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு இல்லை, அந்த சேஞ்சஸ் பண்ணும்போது இட் இஸ் காஸ்ட்லி. பிகாஸ் அது வந்து டிமோலிஷ் பண்ணணும், அது திருப்பி கட்டணும். அது இல்லை டிசைனிங் ஸ்டேஜில் வந்து அது அவ்வளோ காஸ்ட்லி இல்லை. அந்த டிராயிங் சேஞ்ச் பண்ண போதும், மெட்டீரியல் காஸ்ட் இல்லை, லேபர் காஸ்ட் வேற இருக்காது. ஒன்லி த ஆர்கிடெக்ட் ஃபீஸ் வில். தட்ஸ் ஆல். அப்போ அது முதல்ல பண்ணி வி நீட் டு ஃபைனலைஸ் அண்ட் வி நீட் டு ஸ்டார்ட். அப்போ அந்த 2.5 months மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஆகும். மற்றபடி ஆல்மோஸ்ட் சேம் தான். ஃபினிஷிங் எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தான். ஆனால் இன்டீரியரில் நிறைய எலிமெண்ட்ஸ் இருந்தால் அந்த டைம் கொஞ்சம் டிலே ஆகும். ஸ்ட்ரக்சரல் டைம் எல்லாம் ஆல்மோஸ்ட் சேம் தான். தேங்க்யூ.